ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும், உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன். என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே, நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெழும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே வா. தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார். உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும். என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு. நாம் பக்குவம் அடைவதற்கு எளிய வழியை நான் சொல்கிறேன். நமது சைவத்தை நாம் மதம் என்று சொல்லுவதில்லை, சமயம் என்று சொல்கின்றோம். சமயம் என்று சொல்லிற்கு சமைதல், சமைத்தல், பக்குவப்படுத்தல் என்பது பொருள். பெண் சமைந்தால் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? இல்லற வாழ்க்கைக்கு பெண் பக்குவப்பட்டு விட்டாள் என்பது பொருள். சோறு சமைத்து ஆகிவிட்டது என்று சொல்கிறோம். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்?
அரிசியை நாம் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையிலேயே பக்குவப்படுத்தி விட்டோம் என்று சொல். சோறு ஆக்கிவிட்டோம் என்பது பொருள். சைவமும் அதைத்தான் செய்கின்றது, பக்குவப்படுத்துகிறது. அரிசியை சோறாக்கியது போல சைவம் எதை என்னவாக்குகிறது? சீவனை சிவன் ஆக்குகிறது. நாம் மெய்ஞானமான பதிஞானத்தை பெறுவதற்கு நம்மை அது நெறிப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, வழிபடுத்துகிறது, ஆற்றுப்படுத்துகிறது. சரி, பக்குவம் என்றால் என்ன? உணர்த்தியதை உணர்த்தியவாறு, அதாவது உள்ளதை உள்ளவாறு உணர்தல் பக்குவமடைதல் எனப்படும். இந்த பக்குவமடைதல் என்பதற்கு எளிய வழி உண்டா என்றுதானே கேட்கிறீர்கள்? உண்டு. 3 காரணங்களும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டால் நாம் நிச்சயம் பக்குவம் அடையலாம். வாய் சொல்லுவதை மனம் ஏற்பதில்லை. நாம் அனைவருமே இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றோம். ஆனால் அப்படி சொல்வது போல நாம் நடக்கின்றோமா என்று எண்ணி பாருங்கள். பார்த்தால் நமது வாய் சொல்வதை நம் மனம் ஏற்றுக்கொள்கிறதா? ஒரு சித்தாந்த வகுப்பில் கலந்து கொண்டு வருகின்றோம், திருவாசகம் முற்றோத்தலில் கலந்து கொண்டு வருகின்றோம். வீட்டிற்கு வந்ததும் என்ன செய்கின்றோம்? சிறிது நேரத்திலேயே டிவி முன்னால் அமர்ந்து விடுகின்றோம். இது எதை காட்டுகின்றது? உண்மையில் இறை இன்பமே பேரின்பம் என்று நாம் சொன்னதை நமது மனம் ஏற்று இருக்குமானால் சிறிய இன்பத்திற்காக நாம் ஏன் டிவி முன்பு அமர வேண்டும்? ஒரே செயலை செய்து கொண்டே இருந்தால் ஒரு சலிப்பு தோன்றாதா? எனவேதான் ஒரு மாறுதலுக்காக டிவி முன் அமர்கின்றோம் என்று நாம் பதில் அளிக்கின்றோம். அப்படியென்றால் அதற்கு என்ன பொருள்? எப்பொழுது நமக்கு சலிப்பு ஏற்படும் என்று சிந்தித்து பார்ப்போமே. உலக இன்பம்தான் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். இறை இன்பமும் கூட சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைப்போமேயானால் நாம் அந்த இன்பத்தை ஒரு உலக இன்பமாகத்தான் கருதுகின்றோம் என்பது தெளிவாகிறது. இறை இன்பத்தை முழுமையாக உணரவில்லை என்பது தெளிவாகிறது என்று தெரிகிறது. முக்காரணங்களும் ஒன்றாக செயல்படவில்லை என்பதும் தெரிகிறது. நாம் இன்னமும் முதட்டளவில் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம். ஒழிய அதனை உளப்பூர்வமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரிகிறது. ஒருவேளை சித்தாந்த வகுப்பு முடிந்து வந்த பிறகு சிறிது நேரத்திலேயே நாம் அது குறித்த நூல்களை படித்து நமக்கு எழும் ஐயப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு முழு பயிற்சி எடுப்போமையானால் அது பக்குவமடைவதற்கு நாம் செய்யும் முயற்சி எனப்படும். ஒருவேளை அந்த நூலை படிக்க முடியவில்லை என்றால் சித்தாந்தம் அறிந்தவர்களோடு பேசி அந்த ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் என்பது நாம் பக்குவமடைய எடுத்துக்கொள்ளும் முன்முயற்சி. மொத்தத்தில் இப்பொழுது நம்முடைய நிலை என்ன? நமது வாய் இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றது. ஆனால் நம்முடைய மனம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நமது செயல் தானாகவே அவ்வாறு அமையும். இப்படி முக்காரணங்களும் ஒன்றுபட்டால் அதுவே பக்குவ நிலை. அந்த நிலையில் இறைவன் நமக்கு கண்டிப்பாகவே மெய்ஞானத்தை வழங்குவார். நிதர்சனமான உண்மை இது. முக்காரணங்களையும் ஒருங்கிணைந்து பார், உனக்கு நிச்சயம் பக்குவம் கிடைக்கும். பக்குவம் பெற்று சிறப்பாக வாழ். வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழ திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கர்மத்தின் விளைவு, கர்மத்தின் பலன். கர்மத்தின் விளைவு எப்படி இருக்கும்? கர்மம் எப்போது செய்தால் எப்போது நம்மை வந்து தாக்கும்? கர்மத்தின் விளைவு அன்று செய்தது இன்று வந்து சேரும். நிறைய பேரின் மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கின்றனர். தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணமில்லாமல் இதையோ நினைத்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். துன்பமானது நிழல் போல அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் முன்ஜென்மத்து வினை. 3வது, கோவிலில் திருடியவன். கோவிலின் வாசலில் வியாதியால் நிச்சயம் பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். 4வது, நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவன். தீய மனைவியின் நடத்தையால் ஒவ்வொரு நாளுமே வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். 5, பாவத்தை அதிகம் பார்த்தவன், கண்ணிலிருந்து காணப்படுவான். 6, பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவன், பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பான், வழக்குகளுக்கும் ஆளாவான். 7, ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவன், அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுவான். 8வதாக, ஏமாற்றுபவன், எல்லாவற்றையும் இழந்து
நடுத்தெருவிற்கு நிச்சயம் வருவான். பிறரை இம்சை செய்தவன் நோயினால் உடலில் இம்சையை அனுபவிப்பான். 10. தாய் தந்தையை கவனிக்காதவன் அனாதையாசிரமத்தில் நிச்சயம் வளருவான். இப்படி கர்மத்தின் விதி நிறையவே இருக்கின்றது. பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதன் அதை செய்து கொண்டேதான் இருப்பான். ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படவே மாட்டோம். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்லதாகவே நடக்கும்படி செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி செய்ய வேண்டும். நாம் நினைப்பது, நடப்பது, செயல்படுத்துவது என எல்லாமே நல்லதாகவே இருக்கும்போது நம்முடைய கர்ம வினை குறைவதை நீயே பார்க்கலாம். தினமும் நம்முடைய நாமத்தை, ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டே வா. சிவ சிவ என்ற மந்திரத்தை நீ வாயில் முணுமுணுத்து கொண்டே இரு. நிச்சயம் உன்னுடைய கர்ம வினை எல்லாம் தீர்ந்து உன்னுடைய புண்ணிய கணக்கில் சித்திரகுப்தன் எழுதி விடுவார். நல்ல கணக்கை, உன் பாவ கணக்கை குறித்து கொண்டே வருவார். இது எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நீ என்னுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே உன்னால் முடிந்த நல்லதுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இனியாவது நீ செய், நல்லதை செய். நல்லது மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பார், நல்லதை மட்டுமே கேள். நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். கர்மாவை எளிதாக குறைக்கலாம். நமக. இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா? கவலையே படாதே, அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன். உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள். உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு. என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள். இதோடு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு. நிதானமாக இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்க போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது. நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது. நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன். நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது. என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம். அதை நீ முதலில் புரிந்து கொள். அதாவது நம்முடைய எண்ணங்களால், நாம் பேசுகின்ற சொற்களால், நாம் செய்கின்ற செயல்களால். அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா. பேசும்போது நிதானமாக பேசு. பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு. நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா, தவறா, நல்லதா, கெட்டதா என ஆராய்ந்து பார். அதற்கு பிறகு அதை செயல்பட நீ முயற்சி செய். நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய். அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன். இனி கவலையே இல்லை. என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும். உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை, ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான். இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான். அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே. இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார். அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும். நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய். இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன்.
உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது. உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு. என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக, அப்பாவாக, உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு. இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கட்டும். நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா. தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன். தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய். சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன். கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும், நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன். கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும். நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண்முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும். நல்ல திசை, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன். உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நல்லது நடக்கும். நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான். ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம். அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தவறு செய்வது எளிது. ஆனால் அதை திருத்திக் கொள்வது, திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம். தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது. அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது. உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது, சண்டையும் வராது. அன்புதான் வற்றி போகும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நாம் பாசத்தின் ஆழமும் புரியாது. அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான், அன்பை காட்டுவதும் வீண்தான். படித்தவர், கோபமானவர், புத்திசாலி, அடக்கமானவர், ஒழுக்கமானவர், வீரர், கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது. ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் சிக்கிக் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனைதான் அதில் இருக்கும். பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி. ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாதான் ஆகும். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா? நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை. சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும். செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும், துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி. 4 பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இறுதியாக பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும். அப்படி இல்லை, தவிர்த்து விட்டு நாம் செல்லலாம், எறும்பை போல. ஆகவே
எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள். அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள். உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ளவே வைத்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும். மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள். மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு. உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள். நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன். இதுதான் காலத்தின் கட்டாயம். நன்றாக சிந்தித்துப்பார். இதுவே சரியான பாதையாக இருக்கும். நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம். நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு. நம்முடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாமே, அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தா அது தன்னால விலகுமா? கிடையாது. தன்னால் விலகவும் முடியாது. அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி கடந்துதான் வரணும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு. உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். ஆனா அடிபட்டவுடன் நீ அழுகிற. உன் மனதில் அந்த வலி இருக்கு என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போதுதான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினைச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால வாழ முடியும்? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாதானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும். அங்கே போனால் அடிபட்டுடும், இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தா நம்மளால வாழ முடியுமா? உன் பசியை உன்னால தான் போக்க முடியுமா? அது போலதான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்னும் தெரியும். அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார்க்கணும். நீ அது உன்னை என்ன செய்யறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும். அது உன்னை துன்பம் துரத்திக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்னுப்பாரு. அதுவே தலை தெறிக்க ஓடிடும். ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார்த்துக்கோ. அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும். எதுக்குமே நீ மனம் தளராத. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில்லு. பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவ. நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது, நிஜமாக போகிறது. நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்க போகிறது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது. உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமைய போகிறது. இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போற. நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல. அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம். என்னை தொட்டு வணங்கிக்கோ. நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது. கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. சற்று மட்டும் நீ பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும். எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையும் மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்.
நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது. தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும். அப்படி உணர்ந்து நீ செயல்பட்டுக்கொள். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததைக் கண்டு நீ வருந்தாதே. எதை பற்றியுமே உனக்குள்ளே கவலையே வேண்டாம். எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம். நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார். உன்னுடைய மனம் தளராது. நீ எதற்குமே மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது. நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப்போகிறதா? எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும். சந்தோஷம் மாறும். நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய். உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை நோக்கி நீ பயணப்படு. அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என்னுடைய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய். எதற்குமே கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள்? யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும். நான் சொல்வதை கொஞ்சம் நீ சிந்தித்துப்பார். செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம். ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது. வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள். வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து, உங்கள் மனதிலிருந்து, நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள். பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். விழிகளை திற, உனக்கு ஒளி கிடைக்கும். எழுந்து நடந்து பார், உனக்கு வழி கிடைக்கும். தேடிப்பார், நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும். முயற்சி செய்து பார், உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது. நீ மற்றவர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசு. அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே. இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது. மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும். நல்ல விஷயங்களை அமைதியாக செய். வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும். நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம். உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊர்ந்து கவனி. மற்றவர்களை நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி. இதுபடி நடந்து பார். நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய். அதற்கு நான் பொறுப்பு. என் சொல்படி நட. உனக்கு துணையாக நான் இருப்பேன். இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார். எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே. அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு. அப்படி நீ எண்ணுகிறாய், அது முற்றிலும் தவறான எண்ணம்.
உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்துவிடு, தடுத்துவிடு, உன்னுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதே. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய். இது என்னுடைய வாக்கு. வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன். வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன். உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக நான் இருப்பேன். நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன். வாழ்வின் நல் வழிகாட்டியாக நான் இருப்பேன். நான் உன் அப்பா. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்த போகிறேன். எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே. நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன். எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே. எல்லாமே எனக்கு தெரியும். என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. உன்னை திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை. உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன். எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு. உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே. அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன். பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய், அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று. எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும். அதனால் கவலைப்படாதே. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது. எல்லாம் வெற்றி.